அனைவருக்கும் வணக்கம். ஓகேங்களா. ஸோ எல்லாருமே என்ன பண்ணியிருப்பீங்க, தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் கட்டாயமாக உள்ளே வந்திருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ நடந்து முடிந்த இந்த குரூப் 4 ஓகேங்களா. ஸோ குரூப் 4 பார்த்தீங்க அப்படின்னா கடினத்தன்மை எவ்வளோ இருந்தது அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரியும். ஓகேங்களா. ஸோ பல்வேறு கொஷின்ஸ் பல்வேறு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாத சூழ்நிலைகள் தான் உருவாச்சு. இதற்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த தேர்வர்களுக்கு இன்னும் பயம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் கட் ஆஃப் 170 வரும், 160 வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதை ஒரு சில ப்ரூஃப் மூலமாக நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ நமக்கு தெரிந்த நண்பர்கள் சர்க்கிளில் நம்ம எப்பயுமே ஒரு தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் கட் ஆஃப் வெளியிடுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த தேர்வில் ஏன் வெளியிடலை அப்படின்னா அது ப்ரிடிக்ட் அப்படின்ற கான்செப்டில் இருக்குது. ஓகேங்களா. என்ன கான்செப்டில் இருக்குது அப்படின்னா இதை இந்த முறை ப்ரிடிக்ட் பண்ணும் அளவில் அந்த கட் ஆஃப் என்பது அந்தளவுக்கு அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஓகேங்களா. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் அப்படின்றது வெளியே இருந்து கேட்கப்பட்டிருக்கிறது. முந்தைய தேர்வுகள்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு 200 வினாக்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 180 கொஸ்டின்ஸ் அப்படின்றது புத்தகங்கள்லேருந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த 180க்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டிருக்கிறாங்க, அந்த கொஸ்டினுடைய கடினத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முந்தைய தேர்வுகளெல்லாம் கட் ஆஃப் போட்டிருக்கிறோம். அது 95% அளவிற்கு அந்த கட் ஆஃப் என்பது சரியாக வந்திருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம போட்ட இதிலேருந்து ஒரு கொஷின் 2 கொஷின் தான் மாறி இருக்குதே தவிர மற்றபடி அனைத்து கேட்டகரிக்குமே கரெக்டாக வந்திருக்குது நிறைய நபர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த முறை கட்டாக ரொம்ப உயராது அப்படின்றதுக்கு சில ரீசன்ஸ் என்ன அப்படின்னா கொஸ்டினுடைய ஹார்ட்னஸ் லெவல். ஓகேங்களா. என்ன அப்படின்னா கொஸ்டினுடைய ஹார்ட்னஸ் லெவலை முக்கியமாக சொல்லணும். ஓகேங்களா. ஸோ இப்போ முந்தைய தேர்வுகளில் நீங்கள் தமிழை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 90க்கு மேற்பட்ட மதிப்பெண்கள் கட்டாயமாக எடுக்கக்கூடிய அளவில் தான் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது இந்த கட் ஆஃபில் வரக்கூடிய நபர்களில் நீங்கள் போய் எத்தனை மார்க் தமிழில் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது மார்க்கு கிடையாது, கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. ஸோ 90க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ தமிழில் ஒரு 90க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸில் இருப்பாங்க, மேக்ஸில் ஒரு 20க்கு மேற்பட்ட கொஸ்டினில் இருப்பாங்க, ஜிஎஸில் ஒரு 55 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. மொத்தமாக கூட்டிங்கன்னா ஒரு 170லேருந்து 165 170 இந்த அடிப்படையில் வருவாங்க. ஸோ கட் ஆஃப் வருமா வராதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸில் இருக்கும். இந்த முறை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் பெரும்பாலான வினாக்கள் வெளியிருந்து கேட்கப்பட்டதுனால, அவுட் சோர்ஸஸ்லேருந்து கேட்கப்பட்டதில் இருந்தனால தமிழில் யாரை கேட்டாலுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 75லேருந்து 80 கொஸ்டின் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. எவ்வளோ சொல்கிறாங்க, 75லேருந்து 80 வினாக்கள் தான் உங்களுக்கு தமிழில் அதிகபட்ச மதிப்பெண்களாகவே சொல்கிறாங்க. யார்கிட்ட கேட்டால் நான் சொல்கிறது பெரும்பான்மை. இதில் சில நபர்கள் நான் 98 போட்டிருக்கேன் 97 போட்டிருக்கேன்னு கமெண்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா. நான் சொல்கிறது பெரும்பான்மை. கட் ஆஃப் என்பது அந்த கடைசியாக இருக்கக்கூடிய கடைநிலை மதிப்பெண்ணை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம பெரும்பான்மையாக படிக்கக்கூடிய நபர்கள். அதாவது நம்ம இந்த டிஎன்பிசியில் நான் ஒரு 3 வருஷம் படிச்சுட்ருக்கிறேன், 4 வருஷம் படிச்சுட்ருக்கிறேன் அப்படின்ற நபர்களே எவ்வளோ சொல்கிறாங்க, 70லேருந்து 80 கொஸ்டின்ஸ் அப்படின்றதான் சொல்கிறாங்க. அவங்க மேக்ஸில் எவ்வளோ போட்டிருக்கலாம் அப்படின்னா ஒரு 20 கொஸ்டின் போட்டிருக்கலாம். ஓகேங்களா. மேக்ஸ் ரொம்ப ஈஸின்னு சொல்லிட முடியாது, ரொம்ப ஹார்ட்னஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ 20 கொஸ்டின்ஸ் அப்படின்றது மேக்ஸில் போடக்கூடிய அளவில் தான் இருந்துச்சு. சார் ஜிஎஸில் எவ்வளோ சார் இருந்துச்சு அப்படின்னா ஜிஎஸ் ஓரளவுக்கு புத்தகத்தில் இருந்து தான் கேட்டிருந்தாங்க. ஜிஎஸில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் பத்தலை. டைம் மேனேஜ்மெண்ட் இந்த முறை என்ன பண்ண முடியல அப்படின்னா டைம் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா தமிழ் நம்ம ஃபஸ்ட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 45 நிமிடத்துலேருந்து 50 நிமிடத்துலேயே 100 வினாக்களுக்கு தமிழ் நம்ம அடிச்சிருவோம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ டைமிங்லேயே நம்ம முடிச்சிருவோம். மேக்ஸ் என்ன பண்ணுவோம், ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் அடிச்சிருவோம் கிட்டத்தட்ட. அப்போ 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த தமிழ் மேக்ஸை முடிச்சிருவோம். ஓகேங்களா. அப்போ ஜிஎஸ்க்கு நம்மளுக்கு 1.25 மணி நேரம் எக்ஸ்ட்ரா அப்படியே இருக்கும். ஸோ இதை வச்சு ஜிஎஸ் அட்டன் பண்ணும். இந்த முறை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தமிழ் பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரங்கள் எடுத்ததாக சில தேர்வர்கள் சொல்கிறாங்க. ஓகேங்களா. தமிழ் 1.5 மணி நேரம் எங்களுக்கு ஆயிடுச்சு சார் அப்படின்ற மாதிரி நிறையா நபர்கள் நம்மளுக்கு சொல்கிறாங்க. அப்போ மேக்ஸுக்கு நீங்கள் ஒரு 45 நிமிஷம் போடுங்க. அப்போ இதுக்கே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, 2.25 மணி நேரம் என்பது ஆயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் டைமிங் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு, 40 நிமிடங்கள் அப்படின்றதான் டைம் இருக்குது. இந்த 40 நிமிடங்களில் நீங்கள் என்ன பண்ணணும், 75 கொஷின்ஸை ரீட் பண்ணணும். இதில் இந்த முறை என்ன இது அப்படின்னா 75 கொஷினில் பெரும்பாலான கொஷின் கூற்று காரணம். அதாவது ஒரு கொஷின்லேயே 3 கொஷின்ஸு 4 கொஸ்டின்ஸு. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய 3ஐயுமே நீங்கள் படிக்கணும், அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும், அதை போடணும். ஓகேங்களா. ஷேட் பண்ணணும். ஸோ இப்போ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜிஎஸ் பகுதி ஓரளவுக்கு தெரிந்த வினாக்கள் இருந்தால் கூட அதை யோசித்து போடக்கூடிய டைம் இருந்துச்சா அப்படின்னா கிடையாது. இதுதான் உண்மை. ஓகேங்களா. ஸோ அப்போ தமிழில் நம்மளுக்கு ஒரு 70லேருந்து 80 கொஸ்டின் அப்படின்னு நம்ம வச்சா கூட
இதில் வந்து ஒரு 20 கொஸ்டின் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஜிஎஸ்சில் இப்போ எவ்வளோ சார் போட்டிருக்க முடியும் அப்படின்னா 50 வினாக்கள் தான் போட முடியும். ஓகேங்களா. ஜிஎஸ்சில் எவ்வளோ போட முடியும்? 50 வினாக்கள் அப்படின்றதான் ஜிஎஸ்சில் வந்து உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? போட முடியும். இவ்வளவு தான் உண்மையான ஃபீல்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸு. நீங்கள் கமெண்ட்டில் இல்லை வந்து நிறையா இது வந்து போட்டிருந்தாலே தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு நிறையா நண்பர்கள்ட்ட நம்ம கேட்டிருந்தோம். ஸோ போன வருடம் குரூப் 4 எழுதிய நண்பர்கள் எத்தனை மதிப்பெண், இந்த முறை குரூப் 4 எழுதிய மதிப்பெண்கள் எத்தனை அப்படின்னு நம்ம கேட்டதில் நிறையா நபர்களை பர்சனலாக மெசேஜ் அனுப்புனதில் போன முறை 165 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன் சார், 160 கொஸ்டின் போட்டு வேலை கிடக்காத நபர்களே இந்த முறை எவ்வளோ போட்டிருக்கிறாங்க அப்படின்னா 132 133 கொஸ்டின்ஸ் தான் போட்டிருக்கிறதாக நம்மகிட்ட சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த முறை 160 165 கொஸ்டின் போட்ட நபர்களே உங்களுக்கு 130 140 தான் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுடைய கடினத்தன்மை எந்த அளவுக்கு இருந்திருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இந்த 165 160 போன வருடம் போட்ட நபர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருடங்கள் 4 வருடங்கள் படிக்கக்கூடிய நபர்கள் தான். ஓகேங்களா. ஸோ அவங்களே 135 135 140 கொஸ்டின் தான் போடுறாங்க. அப்படிங்கும்போது இந்த 170 போட்டிருக்கேன் 180 போட்டிருக்கேன் அப்படின்றதெல்லாம் வந்து சும்மா இந்த அடிச்சு விடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கான்செப்ட் தான். அதுலேயும் சில போல்கள்லாம் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஓகேங்களா. சில குரூப்புகளில் இருக்கக்கூடிய போல்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10,000 போல் வந்து நடந்திருக்குது, 10,000 பேர் ஓட் பண்ணியிருக்கிறாங்கன்னா அதில் 180க்கு மேலே வந்து 10% போல் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ 180க்கு மேலே 10%, 10,000ல் 10% என்பது என்ன, 1000 பேர் 180க்கு மேலே போட்டிருக்கிறதாக அந்த போலில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா முற்றிலும் தவறானது. ஓகேங்களா. ஸோ போன முறை நீங்கள் டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். போன முறை 180க்கு மேலே எடுத்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன முறை கொஸ்டின் நார்மலாக இருந்துச்சு. அதிலே எத்தனை பேர் 180க்கு மேலே எடுத்திருப்பாங்க அப்படின்னா ஒரு 50 பேர் தான் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. 180 கொஸ்டின்ஸ்க்கு மேலே எத்தனை பேர் எடுத்திருப்பாங்க? 50 பேர் தான். 175க்கு மேலே எத்தனை பேர் சார் எடுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 500 பேர் எடுத்திருக்கலாம். ஓகேங்களா. அதாவது எளிமையான கொஸ்டின்ஸ் போன முறை இருந்தபோதே 175க்கு மேலே எத்தனை பேர் தான்? 500 பேர் தான் எடுத்திருக்கிறாங்க. அப்போ எப்படி இந்த போல்களெல்லாம் நம்ம நம்பி ஒரு விஷயத்தை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும்? ஓகேங்களா. உங்களுக்கு ஜென்ரலாக பார்க்கும்போது நம்ம வந்து யாரை வச்சு கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த 3 வருடம் 4 வருடம் உண்மையாகவே ஃபீல்டுலேருந்து படிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய மதிப்பெண்கள் எவ்வளவாக இருக்குதோ அதுதான் கட்டாவாக வருவதற்கு மேக்ஸிமமான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 130 தான் சார் வருமா அப்படின்னா அவ்வளோ கம்மியாக வராது. ஆனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த 155 கொஸ்டின்ஸ்க்கு மேலே போவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. 155 கொஸ்டின்ஸ்க்கு மேலே போவதற்கான வாய்ப்புகள் என்ன ஆகுது அப்படின்னா குறையுது. இன்னும் கட்டாக வந்து சரியாக நம்மளால் வந்து பர்ஃபெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா பல்வேறு நபர்கள் வந்து இன்னும் நம்மக்கிட்ட சொல்லலை, நம்ம கேட்ட அளவில் குறைவாகத்தான் சொல்கிறாங்க. இன்னும் நம்ம நிறையா நபர்கள்ட்ட கேட்டுட்டு வேணால் இதை வந்து ஒரு கண்டிப்பாக நம்ம போடலாம், கட் ஆஃப் அப்படின்றது போட ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. அக்யூரேட்டாக நம்மளுக்கு ப்ரெடிக்ட் பண்ணாமல் நம்மளால் போட முடியாது. இது ஒரு தோராயமாக தமிழில் ஒரு 80 போட்டிருக்கலாம். தமிழில் 80 யாருமே போடலை, 70லேருந்து 80க்குள்ளே தான் அந்த ஆவரேஜில் தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா. மேக்ஸில் 20 அப்படின்னா இது ஜிஎஸ்சில் ஒரு 50 வினாக்கள், இதை போட்டாலே உங்களுக்கு 150 தான் வருது. ஓகேங்களா. ஸோ இன்னும் வந்து இந்த கம்யூனல் கேட்டகரியில் வரும்போது குறைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னா ஏகப்பட்ட கிளைம்கள் இருக்கிறது. ஓகேங்களா. கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஆன்சர் கீ வெளியிட்டதுக்கப்புறம் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து 10லேருந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேருக்கு கிளைம் இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். கிளைம்லாம் பண்ணணும், நிறைய நபர்களை கேட்கணும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கவலை கொள்ளாதீர்கள். கட் ஆஃப் அந்தளவிற்கு உங்களுக்கு அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத நீங்கள் வச்சுக்கோங்க. அதையும் மீறி வந்து நான் என்ன சார் பண்ணுறது, எனக்கு தெரில, எனக்கு இதுதான் லாஸ்ட் ஆப்ஷன் அப்படின்ற இருக்கக்கூடிய நபர்கள் எனக்கு உங்களுக்கு இனிமேல் என்னது குரூப் 2 ஒரு கால்ஃபர் இருக்குது. அடுத்த வீடியோ பதிவில் நான் வர்றேன். குரூப் 2 வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் வர்றேன். ஸோ இந்த வீடியோ பதிவு மெயினாக வந்து கட் ஆஃப் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூக வலைதளங்களில் அதிகமாக இந்த பொய் தகவல்களை பரப்பக்கூடிய அவர்களுக்கு வந்து ஒரு இது மாதிரி. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக இருங்க, அவ்வளோ போகிறக்கான வாய்ப்பு இல்லை. 155க்கு மேலே போகிறக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸே அவ்வளோதான் சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு இன்னொரு ஜாக்பாட்டாக வந்து என்ன அப்படின்னா வேகன்சி உயருது அப்படின்னா இன்னுமே கட் ஆஃப் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் நல்ல பிரகாசமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ கம்யூனிட்டி வைஸாக குறையும் போது நிறையா மதிப்பெண்கள் குறைந்து இந்த முறை வந்து வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ நிறைய நபர்கள் வருவாங்க, சார் என் ஃப்ரெண்டு 165 போட்டியான் 163 போட்டியான், அது வந்து போட்டிருப்பாங்க. சில நபர்கள் வந்து போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிறது போன தேர்வுத்தாளில் 175 கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் ஈஸியான கொஸ்டின்லேயே 500 பேர் தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த தேர்வுத்தாளில் அப்போ 160க்கு மேலே எத்தனை பேர் இருப்பாங்க நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுவே ஒரு 500 300 பேர் 200 பேர் தான் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதிகபட்சம் யாராவது ஒருத்தர் 2 பேர் போடுறத வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. கட் ஆஃப் அப்படின்றது கடைநிலை தான். ஓகேங்களா. ஸோ இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து 2A வந்து எப்படி அணுகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பதிவில் நான் வர்றேன். ஓகேங்களா. அடுத்தடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.